Hello everyone. இன்னைக்கு நம்ம past continuous tense பத்தி பார்க்க போறோம். அதாவது கடந்த காலத்துல ஒரு செயல் தொடங்கி சிறிது நேரம் தொடர்ச்சியா நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா? சோ அத இப்ப பேசும்போது நம்ம past continuous tenseல தான் பேசணும். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. நேத்து நீ போன் பண்ணப்ப நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன். இதுல நான் தொடர்ச்சியா செய்யக்கூடிய செயல் என்ன? தூங்கிக் கொண்டு இருக்கிறது. சரியா? சோ அவன் போன் பண்றதுக்கு முன்னாடி அந்த செயலை ஸ்டார்ட் பண்ணி அவன் போன் பண்றப்பையும் நான் அந்த செயலை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தூங்கிக் கொண்டு இருக்க செயலை. சரியா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. நேற்று நீங்கள் அழைத்த போது நாங்கள் விளையாடி கொண்டு இருந்தோம். சரியா? சோ அவங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ அப்ப இருந்து அந்த செயலை அவங்க அழைக்கும் போது நான் அந்த செயலை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கேன். சரியா? சோ இப்படி கடந்த காலத்துல தொடர்ச்சியா நடந்து முடிந்த செயலை பற்றி பேசும்போது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் பேசணும். சரிங்களா? சோ இதுல சில கீவேர்ட்ஸ் பாருங்க. while அதே சமயம், then அப்போது, all day நாள் முழுவதும், all night இரவு முழுவதும், at that moment அந்த நொடியில், at this time இந்த நேரத்தில், just as அப்போதுதான், during இடையில், always எப்போதும், yesterday at this time நேற்று இந்த நேரத்தில். சோ இது மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா இருக்கலாம். அடுத்ததா யூசஸ் பார்க்கலாம். சோ அதுல ஃபர்ஸ்ட் யூசஸ் பாருங்க. an action that was happening at a specific time, அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் நடந்த செயல்களை பற்றி பேசும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுல எக்ஸாம்பிள் பாருங்க. I was eating dinner at 8 PM yesterday. நான் நேற்று இரவு 8 மணிக்கு இரவு உணவு சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். சோ இதுல டைம் மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ 8 மணிக்கு ஒரு செயலை நான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? சோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் பாருங்க. அண்ட் இன்டரப்டட் ஆக்ஷன், அதாவது குறுக்கிடப்பட்ட செயல். ஒரு செயல் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு செயல் குறுக்க வர்றது. சரியா? சோ அதைத்தான் இன்டரப்டட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. he was sleeping when the phone rang. போன் அடித்த போது அவன் தூங்கிக் கொண்டு இருந்தான். சரியா? சோ அவன் தூங்கிக் கொண்டு இருக்க செயலை தொடர்ச்சியா செய்யும் போது குறுக்கு ஒரு செயல் வருது, போன் அடிக்கிறது. சரியா? சோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் ஒன் பாருங்க. two action happening at the same time. சோ இரண்டு செயல்களும் ஒரே நேரத்தில் நடக்கும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. she was cooking while I was watching TV. நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது அவள் சமைத்து கொண்டிருந்தாள். சரியா? சோ நான் டிவி பார்க்கிற செயலை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கும் போதே அவள் சமைத்து கொண்டிருக்க செயலையும் நேத்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தா. சரியா? சோ இந்த மாதிரி இடங்கள்லயும் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் பாருங்க. ரிப்பீட்டட் ஆக்ஷன், அதாவது மீண்டும் மீண்டும் நடந்த செயல்களை பற்றி பேசும்போது யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. he was always singing, it was so annoying. அவன் எப்போதும் பாடிக்கொண்டு இருந்தான், அது எனக்கு எரிச்சலாக இருந்தது. சரியா? சோ மீண்டும் மீண்டும் ஒரு செயலை செய்யும் போது நம்மளுக்கு அது எரிச்சலா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இடங்கள நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்ததா ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ ஐ, ஹி, ஷி, இட் வந்தா அந்த சப்ஜெக்டோட வாஸ் ஆட் பண்ணணும், பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் ஆட் பண்ணணும். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் ஆட் பண்ணுவோம். சரியா? அதே இது வி, யூ, தே வந்தா அதோட சப்ஜெக்டோட வேர் ஆட் பண்ணணும். சரியா? பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் ஆட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் மேக் பண்ணலாமா? ஸோ சப்ஜெக்ட் என்ன? I was verb eat எடுத்துக்கலாம். eating, I was eating, நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். he was eating, அவன் சாப்பிட்டு கொண்டு இருந்தான். she was eating, அவள் சாப்பிட்டு கொண்டு இருந்தாள். it was eating, அது சாப்பிட்டு கொண்டு இருந்தது. we were eating, நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். you were eating, நீ சாப்பிட்டு கொண்டு இருந்தாய். they were eating, அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். சரியா? சோ இப்படிதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணும். சோ அடுத்ததா செகண்ட் ஒன் பாருங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ ஐ, ஹி, ஷி, இட் வந்தா அந்த சப்ஜெக்டோட வாஸ் நாட் ஆட் பண்ணும், பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் ஆட் பண்ணணும். சரியா? அதே இது வி, யூ, தே வந்தா அந்த சப்ஜெக்டோட வேர் நாட் ஆட் பண்ணும், பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் ஆட் பண்ணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் மேக் பண்ணலாமா? சோ சப்ஜெக்ட் என்ன? ஐ was not eating, I was not eating, நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. he was not eating, அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. she was not eating, அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. it was not eating, அது சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. we were not eating,
நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. You were not eating. நீ சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. They were not eating. அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. சரியா? சோ நான் இல்லை அப்படின்னு நெகட்டிவா ஆன்சர் பண்றதுனால இது நெகட்டிவ் சென்டென்ஸ். சரியா? இப்போ இது ஏற்கனவே நான் வந்து present continuous tenseல இதே சென்டென்ஸ் தான் சொல்லியிருப்பேன். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை. சோ இதுல பாருங்க நம்ம எப்பவுமே present continuous tense எங்க யூஸ் பண்ணுவோம்? பேசுற நேரத்துல நம்ம ஒரு செயலை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஐ எம் நாட் ஈட்டிங் அப்படின்னா நான் பேசுற நேரத்துல நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு சொல்றோம். சரியா? இதே இது ஐ வாஸ் நாட் ஈட்டிங் அப்படிங்கிறது என்ன? பாஸ்ட்ல கடந்த காலத்துல தொடர்ச்சியா நடந்த செயலை சொல்லும் போது நம்ம வாஸ் நாட் யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ இதை எங்க யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பாசிட்டிவ் இன்டர்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ ஐ ஹி ஷி இட் வந்தா ஃபர்ஸ்ட் வாஸ் போட்டு பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். வி யூ தே வந்தா ஃபர்ஸ்ட் வேர் போட்டு பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். சரியா? சோ இதுல எக்ஸாம்பிள் மேக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன வாஸ் ஐ ஈட்டிங். சோ இன்டர்ரோகேட்டிவ் அப்படினாலே கொஸ்டின் மார்க் போடணும். சரியா? வாஸ் ஐ ஈட்டிங்? நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேனா? Was he eating? அவள் சாப்பிட்டு கொண்டு இருந்தானா? Was she eating? அவள் சாப்பிட்டு கொண்டு இருந்தாளா? Was it eating? அது சாப்பிட்டு கொண்டு இருந்ததா? Were we eating? நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோமா? Were you eating? நீ சாப்பிட்டு கொண்டு இருந்தாயா? Were they eating? அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்களா? சரியா? சோ இப்படிதான் வந்து பாசிட்டிவ் இன்டர்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணும். சரிங்களா? அடுத்ததா ஃபோர்த் ஒன் பாருங்க, நெகட்டிவ் இன்டர்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ ஐ ஹி ஷி இட் வந்தா ஃபர்ஸ்ட் வாஸ் நாட் ஆட் பண்ணணும் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். அதே இது வி யூ தே வந்தா வேர் நாட் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் மேக் பண்ணலாமா? வாஸ் நாட் ஐ ஈட்டிங்? நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லையா? வாஸ் நாட் ஹி ஈட்டிங்? அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லையா? Was not she eating? அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லையா? Was not it eating? அது சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லையா? Were not we eating? நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லையா? Were not you eating? நீ சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லையா? Were not they eating? அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லையா? சரியா? நான் சொல்லும் போது இல்லையா அப்படின்னு நெகட்டிவா கொஸ்டின் கேட்கிறேன். சரியா? சோ இன்டர்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாலே எப்பவுமே கொஸ்டின் மார்க் போகணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? புரிஞ்சுதாங்க? இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதோட கீவேர்ட்ஸ் பார்த்தோம், அதோட யூசஸ் பார்த்தோம், அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். சரியா? ஸோ இதுக்கான நோட்ஸ் நான் வந்து ஏற்கனவே யூடியூப் சார்ட்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.